எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2026 மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் எப்படிப்பட்டதுன்னா, யாரெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் சபையை கனம் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் ஊழியரை கனம் பண்ணுறீங்களோ, அவர்களை மாத்திரம் கர்த்தர் எடுத்து கனம் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டு. அதனால் கொஞ்சம் பேர் மட்டும் கனம் பண்ணுங்க, கொஞ்சம் பேர் கனம் பண்ணாதீங்க அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கனம் பண்ணி, நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் கனம் பண்ணப்பட வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதற்குரிய போதனை தான் சபையிலிருந்து உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை கவனியுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என்று நான் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஆண்டவர் உங்களை நம்பி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, உங்களை நம்பி ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, உங்களை நம்பி இவங்க செய்வாங்க, நடப்பாங்க, கீழ்ப்படிவாங்க, உண்மையாக இருப்பாங்கன்னு கொடுத்துட்டாரு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்போ சொல்கிறாரு, கணம் திரும்பி எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு நினச்சேன், கொடுக்கல, இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் சொல்லியிருக்கார். ஜாக்கிரதையாக இருந்துங்க. வசனம் உங்கள் கையில் கொடுத்தாச்சு, என்கிட்ட கொடுத்தது உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்து நடந்துக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தினுடைய தீம் அதுதான், இந்த வருஷத்தினுடைய தீமே இதுதான். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, வேத வசனத்தை பின்பற்றுகிற விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஏற்கனவே 2 வாரத்தில் 2 வசனத்தை சொன்னால் அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் தன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாசிகள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 4:15. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால். என்ன மாதிரி அன்பு பாருங்க ஊழியக்காரர் மேல. ஊழியக்காரர் நல்லா இருக்கணும்னு ஆதிகால சபை விரும்பினார்கள். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஊழியக்காரங்க நல்லா இருந்தா நிறைய பேத்துக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு ஆதிகால சபை விரும்பினார்கள். எதையே எடுத்து கொடுக்க விரும்பினார்களா? தங்கள் பரிசுத்த பவுலுக்கு கண் பார்வை குறைஞ்சி போச்சுன்னு வைங்களேன், அதனால் ஏன் கண்ணை கொடுத்து நல்லா இருந்தார்னா நிறைய ஊழியம் செய்வாரேன்னு நினச்சாங்களாம். அதை பவுலே எழுதுகிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர் நல்லா இருந்தால் போதுன்னு சொன்னது அந்த காலம். இந்த காலம் எப்படின்னா, விசுவாசிங்க நல்லா இருந்தால் போதும், ஊழியக்காரர் கஷ்டப்பட்டால் தான் நல்லதுன்னு நினைக்கிற காலம். நீங்களாம் அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ சோத்திரம். ஒரு உற்சாகமாக சொல்லலாமா? எதுக்காக? ஆமாம், அந்த கால சபையார் நினைத்தது போல நீங்கள் நினைத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு வசனத்தை கூட நம்ம வாசித்தோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாசிங்க. நானே வாசிக்கவா? ரோமர் 16:4. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியால் இருக்கிற சபையாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறாங்களா?
அவரை வெட்ட வந்தபோது எங்களை வெட்டுங்கன்னு கழுத்தை கொடுத்தாங்களா? அந்த காலத்து விசுவாசிங்க. இந்த காலத்து விசுவாசிங்க, பாஸ்டருக்கு ஒரு பிரச்சனை, இந்த காலத்து விசுவாசிங்க என்ன செய்கிறாங்க? ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. நீங்களும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு அதே சார்ந்ததான இன்னொரு விஷயத்தை பாருங்க. என்றைக்கு தேவனையும் ஊழியத்தையும் ஊழியரையும் கனப்பண்ண கற்றுக்கொள்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் அடிப்படையாக விசுவாசியாகவே மாறுறீங்க. இன்னொரு வசனத்தை கூட நான் கவனிக்கிறேன், வாசிங்க. எபிரேயர் 10:34. எபிரேயர் 10:34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் இன்றி பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையுமானதான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட. அந்த காலத்து விசுவாசிங்க. எந்த காலத்து விசுவாசிங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். அந்த காலத்து விசுவாசிங்க பவுல் காலத்தில் பவுலை பார்த்து பரிதாபப்பட்டது மட்டுமல்ல, ஐயோ பாஸ்டர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு பரிதாபப்பட்டது மட்டுமல்ல, அவங்க என்ன செய்தார்களாம்? பரலோகத்தில் அதிக மேன்மை கிடைக்கும் ஊழியருக்கு கொடுத்தா, பரலோகத்தில் நிலையான சுதந்திரம் கிடைக்கும் நினச்சி என்ன செஞ்சாங்களா? பாஸ்டர் என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்கன்னு ஆஸ்தியை கொள்ளை அடிக்க கொடுத்தாங்களா? ஒரு திருடன் வீட்டில் போனால் கொள்ளை அடிச்சுட்டு போவான்ல, அந்த மாதிரி என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்ன விசுவாசிங்க அந்த காலம். அந்த காலம் திரும்ப வர வேண்டும். அவர்கள் கண்களை கொடுத்தது போல, கழுத்தை கொடுத்தது போல, ஆஸ்தியை கொடுத்தது போல இந்த கால விசுவாசிகள் தேவ ராஜ்யம் கட்டுவதற்காக, ஆத்தும ஆதாயத்துக்காக, ஊழிய வளர்ச்சிக்காக, ஆசீர்வாதங்களுக்காக தங்களை இழக்க ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே கொடுத்துட்டு தன்னுடைய ராஜ்யத்தை யார் கட்டுகிறார்களோ அவர்களை தனியாக பிரித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இங்க கவனிங்க, 1 யோவான் 3:17 கவனிங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? ஒரு தேவை தேவ ராஜ்யத்துக்கு வரும்பொழுது, ஊழியத்திற்கு வரும்பொழுது, ஊழியருக்கு வரும்பொழுது, மூணுமே நான் திரும்ப திரும்ப சொல்றது காரணம் என்னன்னா, மூணுத்தையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாது. தேவனை விட்டு ஊழியரை பிரிக்க முடியாது, ஊழியத்தை விட்டு ஊழியரை பிரிக்க முடியாது. 3 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஆண்டவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. சிலர்லாம் சொன்னாங்க, இந்த ரிவ்யூ சொன்னாங்க என்னென்னா, இதெல்லாம் நாங்கள் அனாதை குழந்தைங்க, அனாதை இல்லம், முதியோர்கள் இவங்களுக்கு செய்கிறதா நினச்சிட்டு இருந்தோம், சீசர்கள் செய்கிறதா இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. சீசர்களுக்காகத்தான் ஆண்டவர் கவலைப்படுகிறாரே தவிர எல்லாருக்காகவும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் நற்செய்தி சுமந்து செல்லுகிற கழுதைகளாக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் சபை அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவுரை சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை நிற்பது எப்படி? கேள்வி கேட்டு விட்டுட்டார். அப்படின்னா கொடுக்காத ஒரு இதயம் தேவனை நேசிக்கிறதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அது தவறு. அல்லேலூயா. தேவன் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. நம்மளை ஜீவனை கொடுக்க சொல்லலை. என்ன சொல்றாரு? இந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே கட்டப்படுவதற்கு நீ செயல்படுன்றாரு. அதுக்கு கொடுக்காம செயல்பட முடியாது. தன்னுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களிடத்தில் தேவன் கேட்கிறது இல்லை. தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவனுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு கொடுப்பது
துக்கமாய் இருக்கக்கூடாது, சந்தோஷமாய் இருக்க வேண்டும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன், ரொம்ப பக்தி உள்ள மனுஷன், அவனை மாதிரிலாம் நம்மளுக்கு பைபிளே தெரியாது, அப்படி பைபிள் படிக்கவும் முடியாது, அதை மனப்பாடம் பண்ணி சொல்லவும் முடியாது, அவ்வளோ பைபிளில் தேறின நல்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னா, ஆண்டவர்கிட்ட போய் நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்ட விரும்பினான். அல்லேலூயா. நிறைய பேருக்கு பைபிள் வசனம் நிறைய படிச்சுட்டா என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் யார் தெரியுமான்னு காட்ட விரும்புகிறாங்க இந்த வாலிபம் போல. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் யாருன்னு காட்டக்கூடாது. அல்லேலூயா. என்னன்னு கவனிங்க. அந்த வாலிபன் இடத்துல 21ஆம் வசனத்தை வாசிங்க, 19-21 வாசிங்க. நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே. நான் கேட்குறேன், இங்கே கொடுத்தா எங்கே, அப்படி எங்கெங்க எப்படி அங்கே போகும்னு கேட்குறீங்களே, அப்படி தான் போகும். இங்கே தேவர் ராஜ்யத்துக்காக செய்கிறதெல்லாம் அங்கே கணக்கு வைக்கப்படுகிறது. அங்கே போகும்போது நமக்கு ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். அப்போ இப்படி சொல்கிறாரு. 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் அப்படி சொன்னார்னு போட்டிருக்கோம். 20ஆம் வசனம் வாசிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இதெல்லாம் இந்த 10 கட்டளை சர்வசாதாரணப்பா, எனக்கு இதெல்லாம் 10 கட்டளை நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்றான். இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம், என்கிட்ட என்ன குறை இருக்குது? சிலர் கேட்பாங்க, என்கிட்ட என்ன குறை இருக்குது, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பாடு, என்ன கஷ்டம்? இப்போ ஆண்டவர்கிட்ட அப்படி தான் கேட்குறான், என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னா என்ன? நான் ஒரு ஃபுல் மனுஷன், என்கிட்ட எந்த குறையுமே இல்லை, நான் நிரூபிக்க விரும்பினான். யாருக்கிட்ட? இயேசுநாதரிடத்தில். அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு. கொடுக்கிறதுக்கு யார் இருதையும் ஓப்பன் ஆகலையோ அவங்களுக்குள்ள தேவ அன்பு போகாது, ஆசீர்வாதம் பெருகி வெளியே வராது. இப்போ இதை கேட்ட உடனே என்ன சொல்லியிருக்கான்? அடடா, இந்த படைச்ச உலகத்தை படைச்ச கடவுளே கேட்குறாரு, கடவுளுக்கு கொடுப்போன்னு கொடுத்தானா? அந்த வசனம் பாருங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய். அப்ப கடவுளுடைய வார்த்தை அவனுக்குள்ள இருந்துச்சா, ஆஸ்தி அவனுக்குள்ள இருந்துச்சா? ஆஸ்தி தான் இதயத்தில் இருந்துச்சு, வார்த்தை இல்லை. தேவன் இருந்தார், இந்த உலகத்தின் சொத்து இருந்துச்சா? இந்த உலகத்தின் சொத்து தான் இருந்துச்சு, தேவன் இல்லை. மூளையில தான் வசனத்தை வைத்திருந்தான், இருதயத்தில் வசனத்தை வைக்கல. அவன் துக்கம் அடைந்தவனாய் இயேசுவை விட்டு, அவருடைய போதனையை விட்டு, அவருடைய அன்பை விட்டு விலகி போயிட்டான். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கவனிங்க. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போயிட்டான். மனமடிந்து. சில சமயத்தில் சில சபைகளில், நம்ம சபையிலையும் தான், சில திட்டங்களை அறிவிப்போம். இப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் இதை செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றி முடிச்சிடலாம். கொஞ்சம் ஃபண்ட்ரைஸ் பண்ணுற விஷயங்கள், ஆலய மேம்பாட்டு விஷயங்கள், புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதுக்குரிய காரியங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருமே சந்தோஷமா அல்லேலூயா ஸ்தோத்திரம், இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, ஒரு திட்டம் வந்திருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு யாரும் குதூகலம் கொண்டாட்டலாம் அடையிறதே இல்லை. ஆரம்பிச்சிட்டாரா, வந்துருச்சா, இதை தான் பேசுவாரா, இத்தனை வாரம் இதான் நான் பேசிட்டு இருக்காரு, இந்த வாரம் இதான் பேச போறாரா? இதுதான் மனம் மடிந்து போகுதல். மனம் மடிந்து எப்படி போயிட்டானா? துக்கத்தோட. பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் மக்கள் மனமடிந்து போறாங்க. அதே பாருங்க, ஒரு கல்யாணம் வந்துடுது ஒரு குடும்பத்தில், அவங்க என்ன நினைப்பாங்க? யாரும் செய்யாத மாதிரி சிறப்பாக நம்ம செஞ்சு காட்டணும், யாரும் செய்யாத மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும், யார் இது வரைக்கும் அப்படி நடத்தியே கூட அப்படி நம்ம சூப்பராக நடத்தணும். அதுக்கு மட்டும் இருந்தும் என்ன செய்யுது?
தாளரமாக திறக்குது. ஆனால் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு இருதயம் மூடிக்கொள்ளுகிறது, மனம் மடிந்து விடுகிறது, துக்கம் தொண்டை அடைக்கிறது. அவர்கள் தேவ வசனத்தை விட்டு விலகி போகிறார்கள். உலக முஷு நடக்கிறது தான் நாம் பேசிகிட்டு இருக்கேன். உலக முஷு தான் நடக்குது. They have no love with the word of God. தேவனுடைய வார்த்தையின் மீது அன்பு கிடையாது. அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்ய சிந்தனை கிடையாது. சபையை பற்றிய அக்கறை கிடையாது. ஊழியரை பற்றிய அக்கறை கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் பெரிய வசதியில் இருக்கிறாங்க. இவருங்க, இவர் எப்படிப்பட்டவர்? ஆஸ்தியுள்ள மனுஷன், எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் தேவனுக்கு அவனால் பிரயோஜனம் இருக்கா? தேவ ராஜ்யத்துக்கு அவனால் பிரயோஜனம் இருக்கானா? இல்லை. ஏன்னா அவன் வாங்குகிற மனுஷனே தவிர கொடுக்கிற மனுஷன் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தின் ஆஸ்தி தேவனுக்கு தான் சொந்தம் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. திரும்ப வந்தானா? மனமடிவோடு போயிட்டானே. யோசனை பண்ணிட்டு இப்படி வசனம்லாம் இருக்குதே. என்ன வசனம் இருக்கு? முதல் 10 கட்டளை, முதல் கட்டளையும் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாகன்னு இருக்குல்ல. இவன் அன்பே கூறல, மனசுல தான், இதுல தான் வச்சிருக்கான் வசனத்தை, நடைமுறைப்படுத்தல. நீங்கள் 1000 வசனம் உங்களுக்கு தெரியலாம், நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் தேவனுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆகவே உங்களுக்கு இருதயம் எப்பொழுது யாரை பார்த்துருக்கணும்? ஆண்டவர் இந்த விஷயத்தில் உங்களை புகழ்ச்சியில் கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். அப்படின்னா அவருக்கு புகழ்ச்சியாக நீங்கள் எதை பண்ணணும்? உங்களை கீர்த்தியில் கொண்டு போய் வைக்கிறார், அவருக்கு கீர்த்தியை அதையும் பண்ணணும். அடுத்தது உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார், அவருக்கு மகிமையை அதே செய்யணும். இதை பூமியில் செய்யும்பொழுது பூமியிலே உங்களுக்கு இது கிடைக்கும், பரலோகத்திலையும் அது கிடைக்கும். அல்லேலூயா. இந்த ரகசியம் அறிஞ்சவங்க மட்டும்தான் கொடுப்பார்கள். கொடுக்கிறது எல்லாருக்குமே வராது. தனக்கு கொடுத்து கொள்வார்கள், தனக்கு செலவு பண்ணிக்குவார். தன்னை பெரிய ஆளாக காட்டுறதுக்கு கடன் வாங்கியாச்சும் பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் தேவராஜ்யத்துக்கான சிந்தனை யாருக்கு வரும்னு சொன்னால், இதை கொடுத்து ருசி பார்த்து மட்டும்தான் செயல்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்த ஒருத்தங்களை குறித்து சிலரை குறித்து பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏரோதியாளின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும், எடுத்துட்டீங்களா? லூக்கா 8:3. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் எதால் அங்கே ஊழியம் செஞ்சாங்க? நீங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிறீங்களா? உங்களுடைய சொத்து தேவனுக்கு ஊழியம் செய்கிறதா? உங்கள் பணம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதா? உங்கள் திறமை தேவனுக்கு ஊழியம் செய்கிறதா இருக்கிறதா? உங்களுடைய டேலண்ட்டு, ட்ரெஷர், இதெல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்தால் மாறிச்சுன்னா பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிரைமரி ஸ்டூடெண்ட் மாதிரி வாங்குறலாம் இருக்கக்கூடாது. ஒரு பிஸ்கெட் வாங்கி ஒரு குழந்தைகிட்ட கொடுங்க, திரும்ப கேளுங்க கொடுக்காது. அது ஏன்? அது எனக்குன்னு வச்சுக்குமே தவிர திரும்ப கொடுக்காது. அதான் முதிர்ச்சி அடைந்த மனுஷன் மட்டும்தான் திரும்ப கொடுப்பான். நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே தேவனுக்கும் சபைக்கும் ஊழியருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் இந்த பூமியிலையும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார், பரலோகத்திலையும் மிகுந்த பலனை வைத்திருக்கிறார். இந்த ஸ்திரீகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதனால் ஊழியம் செய்தாங்களா? ஆஸ்தியை கொடுத்து 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 ஊழியம் செய்தனால்தான் இயேசுவுக்கு எந்த குறையுமே இல்லை. ஒரு ஆண்கள் பேர் கூட இதில் இல்லை பாருங்க. ஒரு ஆண்கள் பேர் கூட இதில் இல்லை. என்னவா? ஏரோதின் காரியக்காரனாகிய சூசா, அவனுடைய மனைவி யோவன்னாள், சூசன்னாள், அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவர் கூட இருந்தாங்க. அவர் ஊழியத்துக்கு வேண்டியதுக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் ஊழியத்துக்கு வேண்டிய அத்தனை உதவியும் செஞ்சாங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு கர்த்தர் எதெல்லாம் 2025 வரைக்கும் கொடுத்துருக்காரா, அதனால் நீங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் சந்ததியும் சந்ததியாக கர்த்தருக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தரை மறக்க மாட்டார், சந்ததியை மறக்க மாட்டார். கர்த்தருக்கு கொடுத்தவர்களுடைய சந்ததி கர்த்தர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
மறவாமல் நினைப்பார். எப்ப தெரியுமா? நோவா தேவனுக்கு பலி செலுத்தினார். அப்பொழுது தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். அவன் சந்ததி நினைவு கூர்ந்து என்னத்தை அடைச்சாரு? வானத்தை அடைச்சாரு, ஆசீர்வாதத்தை திறந்தாரு, காலங்களை உண்டாக்கினார். இன்னைக்கு உலகத்தில் வாழ்றது யாருன்னா நோவாவினுடைய சந்ததியாகிய சேம், காம், யாப்பேத். இந்த 3 பசங்களுடைய குடும்பம் தான் இந்த உலகம் முழுசும் 740 கோடிக்கு மேலே வளர்ந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. அதில் பிரித்து எடுத்து சேத்து சந்ததியிலிருந்து ஆபிரகாமை கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இந்த பூமி முழுதும் உனக்கு சொந்தமாக கொடுத்தேன்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2700 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவர்கள் திரும்ப தங்கள் தேசத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நம்முடைய தேசத்திலிருந்து போயிட்டு இருக்காங்க, ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து போயிட்டு இருக்காங்க. 12 கோத்திரமும் இன்றைக்கு தேசம் முழுது அவங்க சொல்றாங்க 2030க்குள் 12 கோத்திரம் எங்க இருந்தாலும் DNA பரிசோதனை பண்ணி கொண்டு வந்து அவங்களே அவங்கவுங்க கோத்திரத்துக்கு இடம் ஒதுக்கி இருக்காரு பாருங்க. அந்த இடத்துல கொண்டு வந்து அவங்களை ஸ்தாபிப்போன்னு சொல்லிட்டு நெதன்யாகு சவால் விட்டு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மணிப்பூரில் மனாசே கோத்திரத்தார் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் 2030-32க்குள்ளே எல்லாரையும் கொண்டு போயிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. பென் மனாசே பத்திரிகையில் படித்து பாருங்க. அசிரிய பேரரசு இஸ்ரவேலை தாக்கின பொழுது அங்கிருந்து சிதறடிக்கப்பட்டு ஓடி வந்தவர்கள் தான் அவர்கள். 2700 வருஷம் கழித்து பென் மனாசே மணிப்பூரிலிருந்து இஸ்ரவேலுக்கு தேவன் கொண்டு போக முடியும் என்று சொன்னால் நீங்கள் ஆஸ்தியினால் தேவனுக்கு ஊழியம் செய்து பாருங்கள். தேவன் எத்தனை ஆண்டுகளானாலும் தேவன் உங்களை உங்கள் சந்ததியை மறக்கவே மாட்டார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. ஆமென். எபினேசர் நீதானையா, இதுவரை எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம்மளை மறவாம நினைச்சது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு முன்னாடி போனவங்க முட்டி போட்டு ஜெபிச்சாங்களே, அதனால தான். இந்த ஊருக்காக ஜெபிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஊருக்காக அடி வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஊருக்காக உபவாசம் போட்டு மடிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம். நாங்கள் நல்லா இருக்கோன்னா எங்கள் அப்பா அம்மா வடித்த கண்ணீர் தான், ஜெபம் தான் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம். ஆபிரகாமை பற்றி ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம்
19-20 வசனத்தை கவனிங்கள். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஸ்தோத்திரம் என்று சொன்னான். என்ன சொல்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா கவனிங்க. எல்லாரும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆனால் மொய் வைக்க இப்போ வருவாங்க, எவ்வளோ எப்படி நடக்குதுன்றதை பார்க்க வருவாங்க. ஆசீர்வதிக்க வர்றது கொஞ்சம் பேர் தான். இங்கே ஒரு மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்த உடனே பாருங்க, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இப்போ கிட்டத்தட்ட 3000 வருஷம் ஆயிடுச்சு. ஆபிரகாம் காலத்துக்கு நமக்கும் எவ்வளோ ஆயிடுச்சு? 3000 வருஷமாக 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் கொடுத்த தசம பாகம் தான் இன்னைக்கு இஸ்ரவேலை யுத்தத்தில் ஜெயிக்க வச்சிட்டு இருக்குது. அன்னைக்கு அவர் 2700 3000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தா இருப்பாருங்க. அதை நினைவுக்கு கர்த்தர் இப்பொழுது அவன் சந்ததியே நினைக்கிறாரு, ஆபிரகாமின் சந்ததியை நினைக்கிறாரு. ஏன்னா அவன் கொடுத்தான்னு அவருக்கு தெரியும். கொடுக்கிறவங்களை வெறுமையை விடவே மாட்டாரு, கொடுக்கிறவங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டாரு. அவர் நினைவு கூறுகிற தேவன். ஒரு மனுஷன் அன்னைக்கு உண்மையா கொடுத்தான், யாருமே சொல்லாம கொடுத்தான். அதை நினச்சி இன்னைக்கு இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படுது. இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட 50 60 64 நாடுகள் சேர்ந்து எதிராக வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த ஆபிரகாம் அன்னைக்கு செஞ்சதை வச்சு இப்போ அவர் செஞ்சிட்டு இருக்காரு அவனுக்காக யுத்தம். மறந்துடாதீங்க, சீக்ரெட் இந்த உலகம் சொல்லும் அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்லும். பழைய ஏற்பாடு பார்த்தலாம், அந்த மெத்தட்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லும். அவங்களாம் ரொம்ப பேர் அறிவாளிகள், அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த தொடருமே கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறத சிலர் நம்புகிறாங்க. வேதத்தில் நல்ல சீக்ரெட் இருக்குது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் கொடுத்ததை நினச்சி இன்னைக்கும் மனாசே கோத்திரத்தை எங்கே கொண்டு போகிறாரு? இஸ்ரேல் கொண்டு போகிறாரு. எப்ராயிம் கோத்திரத்தை ஆப்பிரிக்க தேசத்துலேருந்து கொண்டு போகிறாரு. தூரத்தில் இருக்க ஐரோப்பா நாட்டில் இருந்து அமெரிக்கா தேசம் எல்லா நாட்டிலும் 12 கோத்திரத்தை. காரணம் தெரியுமா? அன்னைக்கு ஒரு மனுஷன் சொல்லாமல் கொடுத்தான் பாருங்க, அதை நினச்சி பார்க்குறாரு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் நம்ம பாட்டு பாடுறோம். ஆபிரகாம் செஞ்சதை நம்ம செய்யறது இல்லை அப்படின்னா அவர் ஆபிரகாம் தேவனா நமக்கு இருக்க முடியாது. யாக்கோப்பு செய்ததை நம்ம செய்யறதில்ல, ஆகவே யாக்கோப்பை ஆசீர்வதித்தது மாதிரி நம்மளை அவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஈசாக்கின் தேவன் நம்ம சொல்றோம், ஈசாக்கு செய்தது போல நாம செய்யறதில்ல, ஆனால் ஈசாக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. எந்த பைபிள் பேசேஜ் எடுத்தாலும் அதில் இருக்கிற மாதிரி செஞ்சாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமே தவிர செய்யாம கிடைக்காது, செய்யாம கிடைக்காது. ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார், நோவாவை நினைவு கூர்ந்தார். பரிசுத்தவான்களை நினைத்து தான் இந்த உலகத்திலே தேவன் மனதிறங்கி காரியங்களை செய்கிறார். இந்த கனப்படுத்தும் ஆண்டிலே நீங்கள் உங்கள் ஆஸ்திகளினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். உங்கள் சந்ததி சந்ததியாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நாளிலே என் ஆஸ்தியெல்லாம் கர்த்தருக்குரியது, சபைக்குரியது, ஊழியத்துக்குரியது என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்கிற இருதயத்தில் உண்மையாகவே அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த ஆலய கட்டுமானத்துக்கு தாராளமாய் கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் ஊழியக்காரரின் கண்ணீரை துடைக்க கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இக்கட்டிலே இந்த ஊழியத்திற்கு உதவி செய்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் எதிர்பாராத நேரத்தில் பெரிய உதவி செய்து எங்களையும் இந்த ஊழியத்தை தாங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படிப்பட்டவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவர்கள் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உம்முடைய வருகை வரைக்கும் சந்ததி சந்ததியாக சந்ததி சந்ததியாக பூமியிலே நிலைத்திருப்பதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக.
ஓ ரமா கரபாதி அலரமா கரபாதி அலரபமா. நீர் எதையுமே மறக்க மாட்டீர் ஆண்டவரே. எல்லாரையும் நீ நினைவு கூறுகிற தேவன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் காவலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.